ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல ஒரு புதுசா ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நியூ இனிஷியேட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டு என்னால கிளியர் பண்ண முடியல மேம், நான் எந்த இடத்துல லேக்கா இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வெறும் ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் இல்ல, டெய்லி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி லைவ் கிளாஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு 9 to 10. இதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் 5:30க்கு லைவ் கிளாஸ் வந்து வச்சிருந்தோம், 5 o'clock லைவ் வச்சிருந்தோம். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைம்ல வந்து பிசிக்கலுக்கு ரெடி ஆகிறதுனால, ஆர்பிஎஃப் படிக்கிறதுனால அவங்க வந்து பிசிக்கலுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கு, இல்லை குரூப் டி படித்தாலும் பிசிக்கலுக்காக ரெடி ஆகிறதுனால டைமிங் வந்து எப்போ மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to 10. ஸோ இந்த 9 to 10 டைமிங்கும் எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்கனாலும் அவங்க ஒரு 6:30 இல்லைன்னா 7:30க்குள்ளே வீட்டுக்கு வந்துருவாங்க. 9 to 10 லைவ் அட்டன் பண்ணிடலாம். காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அவங்களாலையும் இந்த டைம்ல வந்து லைவ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எல்லாராலையுமே இந்த டைம்ல வந்து லைவ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து நம்ம லைவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைவ் கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நாளே அடுத்த நாள் நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, 3 மாசத்துல நாம வந்து இதை கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த சிலபஸ் எல்லாத்தையும் 3 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டேஸ்ல ஃபுல்லாவே உங்களுக்கு பிராக்டிஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months ஃபுல்லாவே சிலபஸ் வந்து கவர் பண்ண போறோம். ஓகே, அப்போ ஆல்ரெடியே நான் ஏற்கனவே சிலபஸ் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு ரிவிஷன் கிளாஸா இருக்கும். ஏன்னா டெய்லி ஒரு டாபிக் வந்து லைவ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன டாபிக்ங்கிறத முந்தின நாளே சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதை முந்தின நாளே நம்ம நாளைக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிடுவோம். இல்ல நம்ம ஆவரேஜ் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆவரேஜ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ்ல உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்போம். ஒரு 10 வீடியோ கிட்ட இருக்கும். ஸோ அந்த 10 வீடியோ ஃபுல்லாவே நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு வந்து நாம அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ நீங்க சிலபஸையும் சைட்ல கவர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த லைவ் கிளாஸ்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்பவுமே டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும். அது போக வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருப்போம். ஸோ அதுலயும் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஸோ இப்படி டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல மேக்ஸ், ரீசனிங் நீங்க முடிச்சிடலாம். அப்படியே சைட்ல சயின்ஸுக்கான பிளானும் கொடுத்துருவோம். ஸோ சயின்ஸையும் நீங்க முடிச்சிடலாம். ஏன்னா ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கு சயின்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படியே சயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜெனரல் அவேர்னஸையும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 monthsல 3 monthsல ஷுவரா மேக்ஸ், ரீசனிங் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 month, ஒரு 4 months டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெனரல் அவேர்னஸும் சயின்ஸும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரயில்வே பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆல்ரெடி 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு. இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டுமே நீங்க படிச்சாலே கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும். அது போக எதுக்காக லைவ் கிளாஸஸ்னா, இதுல வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைவ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்டிவா ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, நாம மட்டும் தான் இன்னும் படிக்காம இருக்கோம், ஸோ நாம நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது தோணும். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கும். அடுத்த லைவ்ல நாமளும் இன்னும் ஸ்பீடா என்ன பண்ணணும், சம்மெல்லாம் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்க டவுட் வந்து போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணுவாங்க, அது நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல. அப்போ இன்னும் எல்லாரும் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு தோணும், அடுத்து வரவங்க டவுட்டை நாம சால்வ் பண்ணணும், அப்போ அந்த அளவுக்கு நாம ட்ரெயின் ஆகணும், இவ்வளோ காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணியிருக்கோம் ரெக்கார்டட் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ வெறுமனே ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் கொடுத்தா எங்கிருந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது தெரியாதுங்கிறதுக்காக தான் டெய்லி லைவ்ல நாம ஸ்கூல் டேஸ்ல ஒரு 10th 12th படிக்கும்போது என்னென்ன பண்ணுவோம், டெய்லி ஒவ்வொரு டாபிக்கா முடிச்சுட்டு வருவோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கேயும் பண்ண போறோம். டெய்லி ஒரு டாபிக் முடிச்சுட்டு வந்துருவீங்க. அந்த டாபிக்கான டெஸ்ட் இப்போ 1 week ஆகிருச்சு அப்படின்னா 1 weekல ஒரு 4 டாபிக், எல்சிஎம், சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், ரேஷியோ, இந்த பெர்சன்டேஜ், இந்த மாதிரி ஒரு 5 டாபிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 1 weekல படிச்ச இந்த 5 டாபிக்கும் வாரத்தோட கடைசி நாளான சனிக்கிழமை வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ சாட்டர்டே வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து உங்களுக்கு உங்க அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்போ அந்த வாரத்தில் படிச்சது எல்லாமே ஒரு குமுலேட்டிவ் டெஸ்டா ஒரு 50 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதிட்டா அந்த டாபிக்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ நான் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்துட்டு வருவீங்க. அதுக்கான லைவ் கிளாஸ் டெய்லி இருக்கும். ஸோ இப்படி 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 5 நாளில் படித்தது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்த வாரத்தில் உள்ள டாபிக் எல்லாமே திருப்பியும் நீங்கள் அந்த அடுத்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இப்படி எழுதும்போது கண்டிப்பாக சிலபஸில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். சிலபஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் செட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களோட டவுட் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணி வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. ஒரு டாபிக் தான் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்னையோட 2வது டாபிக் நேற்று முடிச்ச டாபிக் என்னன்னா LCM அண்ட் HCF வந்து நேற்று முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்டு வந்துருவாங்க. நாளைக்கு வந்து ஆவரேஜ், அதுக்கப்புறம் அனாலஜி, ரீசனிங் குள்ள போயிடுவோம். ஸோ இப்படி மாறி மாறி பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அப்படியே சிலபஸை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நீங்க ரயில்வே பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 சப்ஜெக்ட்லையும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும், ஈஸியா ரயில்வே வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த 2 சப்ஜெக்டையும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் ஓரளவுக்கு படிச்சீங்கன்னா போதும். இப்போ டெக்னீஷியன் படிக்கிறீங்கன்னா சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், NTPC படிக்கிறீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு அது போக இந்த சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் ஓரளவுக்கு படிச்சீங்கனாலே ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம ஸ்ட்ராங்காக போகிறது இந்த 2 சப்ஜெக்ட்ல தான், மேக்ஸ்லையும் ரீசனிங்லையும் தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் படிக்க சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் சயின்ஸும் சைடில் படிச்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து இதில் ப்ராக்டிஸ் செட் எடுப்பாங்க. மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் செட்டு. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸஸ்ல எல்லாமே இருக்கு. இருந்தாலும் லைவ் கிளாஸ் இருக்கும்போது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவங்களை ட்ரைன் பண்ணி கொண்டு போயிடணும். இந்த டைம் கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லி லைவ் கிளாஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமோ வந்து நின்றுட்டு மேம் இந்த மாதிரி ஒரு பேட்ச் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இந்த மாதிரி லைவ் கிளாஸஸ் போனதும் எனக்கு தெரியாது அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லைவ் கிளாஸஸ் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம், இந்த கிளாஸஸ் யாரெல்லாம் பார்க்கலாம், அதாவது மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாம் யாரெல்லாம் பார்க்கலாம்னா, நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுல இருக்க எல்லா கிளாஸஸுமே இருக்கும். லைவ் கிளாஸஸ் இருக்கும், அது போக ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கும், அந்த வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ வாரம் நீங்கள் டெஸ்ட் போடும்போது மற்றவங்களோட ஸ்கோரையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே? ஸோ ரயில்வே தான் உங்களோட ட்ரீம் ஜாபாக இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே நம்ம ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTPயை என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணதும் நம்ம ஆப்பில் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மெசேஜில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499. ஓகேவா? ஸோ ஒரு டைம் தான் பே பண்ணுவீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 1499ல் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிரும். ப்ளஸ் லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ என்னன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு டியூஷன் படிக்கிற பசங்களுக்கே இங்கே ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கு. அப்படிதானே? ஒரு LKGயோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னாலே அதுவே 500, டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாலே 500 அதே மாதிரி 10th பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸு. ஸோ இதில் எல்லாமே கவர் ஆகும். ஸோ வெறும் 1499 தான். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த டைம்லையுமே உங்களோட அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆன மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ஃபுல் கைடன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் நம்ம டீம்ல இருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண ஒரு 2 ஹவர்ஸ்லையோ 3 ஹவர்ஸ்லையோ உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்ததும் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் இருக்கும். அதில் ஸ்டார்ட் லேர்னிங் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு லைவ் நடக்குது அப்படின்னாலும் அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் சேட் பாக்ஸ். இந்த சேட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதுமானது. ஓகே? சப்போஸ் உங்களுக்கு ரயில்வேக்கான ஃப்ரீ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இந்த சைட்ல ஒரு 3 கோடு இந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃப்ரீ மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃப்ரீ மெட்டீரியலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேக்கான புக்ஸ் எல்லாமே இருக்கும். தமிழ் மீடியம் புக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் SSCயோட கொஸ்டின்ஸ் இருக்கும், RPFோட கொஸ்டின்ஸ் இருக்கும், ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஃப்ரீ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இதில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஸோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9043379345. ஓகேவா? அப்படி இல்லைன்னா 7806854288 இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் இருக்கும். ஒரு 3 மந்த்ஸ் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஒரு 3 மாதம் தான் சிலபஸை கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே ஐடியா கிடைச்சிடும். டேரெக்டாக டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஒரு 3 மாதம் படிச்சிங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபுல்லாக தரவாயிடலாம். அது தரவாயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் படிச்சிட்டிங்கன்னா போதும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ள லைவ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ஆப்பில் வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லைவ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ லைவும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணதும் நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் எங்கே பார்க்கணும்னா, கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். அதில் போய் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எல்லா டாப்பிக்குமே ரெக்கார்டட் கிளாஸஸில் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குன்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரயில்வேக்கானது இருக்கும், எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் இது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுங்கிறது வெறும் ரயில்வேக்கு மட்டும் இல்லை, இதில் எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும் உங்களுக்கு. ரெக்கார்டட் கிளாஸஸில் எல்லா எக்ஸாமுமே நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுமே படிச்சுக்கலாம். அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதுமானது. இல்லை எனக்கு மேக்ஸ் மட்டும் தான் வேணும் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து 180 டேஸுக்கான பிளான். இது ரொம்பவே பெர்ஃபெக்டான பிளான், உங்களை டாப்பர் ஆக்கக்கூடிய பிளான். இதில் மேக்ஸ் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மாதத்தில் முடிச்சிடலாம். இந்த பிளான் படி மேக்ஸ் ரீசனிங் 2.5 மாதத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 1.5 மாதம் நம்ம கொடுத்துருப்போம். அது போக இருக்கிறது எல்லாமே ரிவிஷன் எப்படி பண்ணணுங்கிறது தான் இந்த பிளானில் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். மேக்ஸில் இருக்குன்னா அதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் ஆகும். ரீசனிங்கில் உள்ள எல்லா டாப்பிக்கும் இதிலே கவர் ஆகிடும். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். நம்ம கோர்ஸில் இருக்க வீடியோஸ் பார்த்துட்டு லைவ் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். டேரெக்டாக நீங்கள் வந்து டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்கோரை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாலே போதுமானது. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 3 மாதத்தில் நம்ம சிலபஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது சயின்ஸ் கோர்ஸ் தனியாக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இப்போ சில பேருக்கு மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா வரும். எனக்கு சயின்ஸ் மட்டும் வராது மேம், சயின்ஸ் நானும் படிக்க ஆரம்பிக்கல, ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது, தமிழ் எப்படி படிக்கணும் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நான் அடிக்கடி சொல்லக்கூடியதான். இப்போ ஒரு கிக்கை தான் எத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா 10,000 டைம்ஸ். ஒரு புக்கை தான் நீங்கள் ஒரு புக்கை 100 தடவை படித்தாலே இங்கே பாஸ் ஆகிடலாம். ஒரே புக்குனா அது மேக்ஸில் ஒய்சிடியாக இருக்கலாம், ஆர்எஸ் அகர்வாலா இருக்கலாம், கிரணா இருக்கலாம். நிறைய சோர்ஸை தேடி வைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷினை ரொம்ப தெளிவாக படிச்சிங்கன்னா போதும். நம்ம இந்த டாபிக் தான் முடிச்சிட்டோமே, அடுத்த இந்த டாப்பிக்கே போக வேண்டாம்னு நினைக்கக்கூடாது. இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எத்தனை வாட்டி ரிவிஷன் விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு கொஷினை எத்தனை வாட்டினாலும் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு டாப்பிக்கை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு திருப்பி ரிவிஷன் எடுங்க, திருப்பி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இங்கே நம்ம லைவ் கிளாஸ்லேயும் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸஸ்லேயே அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும். அந்த 10 வீடியோலையும் அதையும் பார்த்துட்டு வந்து இங்கே லைவ்ல டெய்லி ஒரு 20 கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ திருப்பி இங்கே படிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்மி தான், ஆனால் அந்த சிலபஸை நம்ம ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு டாபிக் படிச்சிருப்போம், எல்சிஎம்னு ஒரு டாபிக். அதே டாப்பிக்கை நம்ம எக்ஸாம் ஹால் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆவரேஜ்னு ஒரு டாபிக் பார்ப்போம் மேக்ஸில். அதே மாதிரி ரீசனிங்லையும் நிறைய டாபிக்ஸ் பார்ப்போம். எல்லா டாப்பிக்கையுமே நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் மட்டுமே அவ்வளோ 500 சிம்பிளிஃபிகேஷன் 1000 சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ நம்மளுக்கே தெரியாமல் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 சிம்பிளிஃபிகேஷன் மேலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். அது போக ரிவிஷன் கிளாஸ் இருக்கும், டெய்லி 10 சிம்பிளிஃபிகேஷனு. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். படித்ததே திருப்பி படிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி எரிச்சல்லாம் படக்கூடாதுங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு 30 செகண்டில் எக்ஸாமில் போய் நம்ம அந்த கொஷினை அட்டன் பண்ண முடியும். 30 செகண்ட்லையோ 50 செகண்ட்லயோ இல்லை 1 நிமிஷத்துலையோ அந்த கொஸ்டினை பொறுத்து. நார்மல் சிம்பிளிஃபிகேஷனா 10லேருந்து 20 செகண்ட்ல முடிச்சிடலாம். அது போக கொஞ்சம் பெரிய கொஸ்டினா இருக்குன்னா ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் எடுக்கலாம். அரித்மெட்டிக்ல ஒரு கொஸ்டின் கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் யோசிச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் அந்த கொஸ்டினை லாஸ்ட்டாக தான் அட்டன் பண்ணணும். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின், மாடரேட் கொஸ்டின், அப்புறமா டிஃபிகல்ட்டாக இருக்க கொஸ்டின்ஸ் எடுக்கணும். இது எல்லாமே நான் ஏற்கனவே யூடியூப்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
இன்னொரு வீடியோலனாலும் நான் ஒரு டெஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தனியானாலும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த 10 செகண்டில் அந்த 20 செகண்டு அந்த 30 செகண்டில் ஒரு கொஷினை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் இங்கே உள்ள ஸ்ட்ராட்டஜி. இங்கே உள்ள ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மட்டும் தான் இங்கே உள்ள ஸ்ட்ராட்டஜி. எல்லாருமே சிலபஸை முடிப்பாங்க. எல்லாருமே இங்கே சிலபஸை முடிப்பாங்க. எப்படியோ ஒன்று ஸ்லோவாவோ இல்லை ஸ்பீடாவோ எப்படியோ முடிப்பாங்க. ஆனால் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் இங்கே பாஸ் பண்ணுவாங்க. ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த சிலபஸில் நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஸ்பீடாக பண்ண முடியுதா. ஒரு கொஷினை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக 5 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் அதே கொஷினை 100 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் நம்மளை தெரியாமலே. ஒரே கொஷினை ஒரே நாளில் 100 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரே கொஷினை 4 மாசமா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம்னா அந்த 4 மாசத்துல அந்த ஒரு கொஷினை 100 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் நம்ம. அப்போ அந்த 101வது வாட்டி பார்க்கும்போது கண்டிப்பா 30 செகண்ட்ல சால்வ் பண்ணிடுவோம். ஒரு கொஷினை எடுத்து வச்சுட்டு ஒரே நாளில் உட்காந்து 100 வாட்டி நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல. ஃபர்ஸ்ட் நாள் எங்கேயோ பார்த்துருப்போம், அதை இன்னொரு இடத்துல பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் பார்க்கும்போது ஓகே இதை இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு தோணும். அப்போ ஒரு 5 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த வாரம் பார்க்கும்போது அதுக்கு அடுத்த மாதம் பார்க்கும்போது அப்படி டச்சிலே இருக்கும்போது கடைசி 30 செகண்டில் சால்வ் பண்ணிடுவோம். ஓகேவா? அதனால ரிப்பீட்டடாக படிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதுவும் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா குயிக்காகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி அப்படியே கூட சேர்ந்தே படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இல்லைனா தனியாக உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி நிறைய பேர் கிளியர் பண்ணணும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நான் வந்து ரெடியாகவே இருக்கேன். ஸோ கரெக்டாக வாங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு வெளியே போங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். இன்னும் நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டீமோட நம்பரை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி இல்லைனா இந்த ஸ்க்ரீனை பார்த்துனாலும் தெரிஞ்சுக்கோங்க. 9043337945. யோசிச்சுட்டே இருக்காதீங்க, குயிக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7806854288. நான் எதுக்காக திருப்பி அழுதி சொல்றேன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து நின்றுட்டு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ வந்து நின்றுட்டு மேம் நான் அப்பவே ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பரேஷனை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, டவுட் இருந்ததுன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.